கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தினம் ஒரு லோக வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை தியானிக்கும் போது கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருந்து நம்மளை வழிநடத்துகிறது. தினம் ஒரு லோக வார்த்தையில நம்ம இன்று ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனத்தில் பின்பகுதி. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் நம்மளை எப்பவுமே ஒரு செழிப்பான, அதே போல பசுமையாக நாம் இருப்பதற்காக எல்லாம் சொல்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. ஒவ்வொன்றுமே நம்ம உயர்வா இருக்க வேண்டும். ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு வார்த்தையும் நாம் செழிப்பா இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இதுல பார்க்கிறோம், நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும். ஒரு தோட்டமானது எப்படி பராமரிக்கப்படுகிறது? அதில் களையெல்லாம் கொத்தி அதை பண்படுத்தி வேலியெல்லாம் அடைத்து எரு போட்டு விதை விதைத்து அல்லது செடி எல்லாம் நட்டு அதை பராமரிப்பார்கள். அது இவ்வளவு செய்தாலும் கூட அதற்கு தேவையான தண்ணீர் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஒரு தண்ணீர் இல்லை என்றால் இவ்வளவு செய்தும் அதற்கு பலன் இல்லை. அது எல்லாமே காய்ந்து போகும், அது பலன் கொடுக்காது, அது கனி கொடுக்காது. ஆண்டவர் சொல்கிறார், நீர் பாய்ச்சலான தோட்டம். அந்த தோட்டத்துக்கு தேவையான தண்ணீர் எப்போதுமே தண்ணீர் வந்து கொண்டே இருந்தால், தண்ணீர் அந்த தோட்டம் சென்று கொண்டே இருந்தால் அது எப்பவுமே ஒரு பசுமையாக இருக்கும், அது கனி கொடுக்கிறதா இருக்கும். எல்லாருக்கும் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம மற்றெல்லாம் கொடுப்பது, அந்த கனி கொடுக்கிற வாழ்க்கையை நம்ம கொடுப்போம். ஆண்டு நம்ம பார்த்து சொல்கிறார், நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் இருப்பாய். அந்த தோட்டமானது தேவையான தண்ணீர் அதற்கு போய்கொண்டே இருந்தால் எப்பவுமே அது பசுமையாக இருக்கும், நல்ல கனிகளை கொடுக்கும், பிறருக்கு ஒரு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். தண்ணீர் பாய்ச்சவில்லை என்றால் அது காய்ந்து போகும், அது பலன் கொடுக்காது. நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பாய். நம்ம ஒரு பசுமையாக இருப்பதற்காக, நம்ம செழித்திருப்பதற்காக கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். எப்பவுமே நம்ம செழிமையாக இருக்க வேண்டும், ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டும், ஒரு பசுமையாக இருக்க வேண்டும். பார்ப்பவர்கள் எல்லாருமே பசுமையாக இருக்கிறது இந்த தோட்டம் என்று சொல்வார்கள். ஏனெனில் அதற்கு தேவையான தண்ணீர் போய்கொண்டே இருக்கும். அதே போலதான் அது ஒரு கனி கொடுப்பதாக இருக்கும், எல்லாருக்கும் தேவையான கனிகளை கொடுக்கும், எப்போதுமே பசுமையாக இருக்கும், ஒரு செழிப்பாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை கூட அப்படிதான், ஒரு செழிப்புள்ளதாக, ஒரு பசுமை உள்ளதாக, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருப்பதற்காக ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். அந்த தோட்டத்தை எப்படி பாதுகாக்குகிறார்கள்? அப்படிதான் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். சுற்றிலும் வேலி அடைத்து தண்ணீர் பாய்ச்சி அது கனி கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல ஆண்டவர் நம்மை வேலி அடைக்கிறார். பிசாசின் கிரியைகளிலிருந்து, மனுஷனுடைய பொறாமைகளிலிருந்து, புறஜாதிகள் மத்தியிலிருந்து நம்மை ஒரு வேலி அடைத்து பாதுகாக்கிறார். ஒரு பசுமையான ஒரு வாழ்க்கை கர்த்தர் நம்ம கொடுக்கிறார். இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். இன்னொரு பின்பகுதி, வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இந்த உலகத்திலே எல்லா ஜனங்களுக்கும் மிக அத்தியாவசியமான ஒன்று தண்ணீர். தண்ணீர் இல்லாமல் ஒருவரும் வாழ முடியாது. உணவில்லை என்றால் கூட வாழ்ந்து விடலாம், ஆனால் தண்ணீர் இல்லாமல் ஒருவரால் வாழ முடியாது. உடலுக்கு முக்கியமான தேவையானது தண்ணீர். அந்த தண்ணீர் நமக்கு எப்போதுமே கொடுத்து கொண்டே இருக்கிற ஒரு கர்த்தர். வற்றாத நீரூற்றை போல, ஒரு நீரூற்றானது வந்து கொண்டே இருக்கும் ஒரு இடத்துல இருந்து, அது சற்று நேரம் வந்து கொண்டே இருக்கும், சில நாட்கள், சில மாதம், சில வருடங்கள், பிற்பாடு அது வராமல் நின்று போய்விடும். ஆனால் ஆண்டவர் வற்றாத நீரூற்றை போல, எப்போதுமே அது வற்றாது, அது ஒரு ஜீவ நதியாக இருக்கும். எப்போதும் வற்றாத ஒரு ஜீவ நதி போல கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆகார் தன்னுடைய எஜமானியாகிய சாரால் விட்டு ஓடி போகிறாள். அவள் ஒரு வனாந்தரத்தில் இப்போ ஓடி போகிறாள். அங்கே ஒரு நதி காணப்படுகிறது, ஒரு நீரூற்று காணப்படுகிறது. அது ஒரு வற்றாத நீரூற்றாக இருக்கிறது. இன்றளவும் அது அரபு தேசங்களில் இருப்பதாக சொல்கிறார்கள். அது 3000 வருடமாக அது ஒரு வற்றாத நதியாக இப்போதும் இருக்கிறது, வற்றாத நீரூற்றாக இருக்கிறது. அந்த நீரூற்று இன்றும் அது வடியாததாக இருக்கிறது. உலகத்தில் உள்ள எல்லா தண்ணீரிலும் அது ஒரு மதுரமான தண்ணீராக இருக்கிறது. அதில் எந்த விதமான கிருமிகளோ எந்த விதமான கலப்படமோ எதுவும் இல்லை என்று சொல்கிறார்கள். அப்படியாக ஒரு வற்றாத நதி போல கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அது நதி பாயும் இடம் எல்லாம்
ஒரு செழிப்பாக இருக்கும். அந்த வற்றாத நீரூற்று எங்கெல்லாம் சென்று எங்கெல்லாம் பாய்கிறதோ அங்கே எல்லாமே ஒரு பசுமையாக இருக்கும். மக்களுக்கு பிரயோஜனம் உள்ளதான ஒரு வாழ்க்கை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அப்படியாக தான் ஒரு வற்றாத நீரூற்றை போல நாம் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை எப்பதான் வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, 40 வருஷமாக அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக தண்ணீர், உணவு இருக்கிறது. லட்சக்கணக்கான ஜனங்களை கர்த்தர் 40 வருஷமாக வனாந்தரத்தில் வழிநடத்தி செல்கிறார். அங்கே அவர்கள் தண்ணீர் எப்படி கிடைச்சிருக்கும்? கசந்த மாறா ஒரு இடத்துல பார்க்கிறார்கள், அந்த தண்ணீர் கசப்பாக இருக்கிறது. அதில் அது மதுரமாக மாற்றுகிறார். மரக்கலை வெட்டி அதில் போடும்போது அது மதுரமாக மாறுகிறது. கண்மலையின் வெடிப்பில் இருந்து தண்ணீர் வருகிறது. இப்படி எப்படியாட்ட ஒவ்வொரு நாளும் அதிசயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷமாக தண்ணீர், உணவு இல்லாதபடி ஆண்டவர் வழிநடத்தி வந்தார். நாம கூட அப்படிதான் வற்றாத நீரூற்றை போல, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் ஒரு பசுமையாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நம்ம இன்று அப்படி காணப்படலாம், நம்ம ஒரு பசுமை இல்லாமல் இருக்கலாமே என்று நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு வற்றாத, எப்போதுமே வற்றாத அது நீரூற்று இருக்கும். அந்த நதி போல கர்த்தர், அந்த நீரூற்றை போல கர்த்தர் நம்மை வைப்பார். சில நேரங்களில் நமக்கு சில தொய்வு ஏற்படலாம், அப்படி கிடைக்கவில்லை நாம் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்போதுமே அப்படி இருக்க மாட்டாய். ஒரு செழிப்பான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுப்பேன். ஒரு வறண்டு போகிற வாழ்க்கையை உனக்கு அல்ல, ஒரு செழிப்பான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுப்பேன். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கும் இதை வாய்க்க செய்வார். சோர்ந்து போகாதீங்க. இந்த வசனத்தை கொண்டு நீங்க விசுவாசத்தோடு தியானிங்க, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க என்று சொல்லுங்க. இப்போது வேணா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இனியும் ஒரு நாட்களில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அப்படியாக மாற்றப் போகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிற தேவன் நம்மையும் வழிநடத்துவார். பசுமையும் ஒரு செழிப்புமான வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் உங்கள் மத்தியிலே கிரியை செய்வாராக. ஆமென். நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பரிசுத்த தகப்பனே, ஆண்டவரே, வற்றாத நீரூற்றை போல, நீர்ப்பாய்ச்சல் தோட்டத்தை போல நீர் எங்களை மாற்றுவதற்காக, மாற்றப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் அப்படி செய்ய போவதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.